காரணமாக அது 25,000 50,000 சார். நீங்கள் டிகிரி படிக்கலன்னா உங்களுக்கு 25,000 ரைட்டுங்களா? டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 50,000 அரசு கொடுத்துரும். மீதி என்ன ஒரு 75,000 80,000க்கு ஒரு வெஹிக்கிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 25,000 போட்டு எவ்வளோ பெரிய விஷயம் சார். நீங்கள் யோசிங்க சார். நீங்கள் உங்களோட டவுன் பேமெண்ட் என்றைக்கெலாம் நீங்கள் ஒரு இது எடுத்திங்கன்னா 5 ஆண்டுகள் இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர் 10 ஆண்டுகள் இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க. 10 ஆண்டுகள் நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ உங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிடும். அப்படிலாம் நீங்கள் கொண்டு போய் கட்டணும். இது எவ்வளோ ஒரு அச்சத்தை கொடுக்கும். இது ஒரு கமிட்மெண்ட்டு, ஒரு பயம். ஆனால் அதில் முக்கால்வாசி பணத்தை அம்மா அவர்கள் லேட்டெடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, எடப்பாடியார் அவர்கள் லேட்டெடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதோட வேறு என்ன சார் வேணும்? அது குறிப்பாக பெண்களுக்கு முடிஞ்சதில்ல. பெண்களுக்கு ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா பெண்களுக்கு தேடி தேடி பண்ணாங்க சார். நீ வேலைக்கு போகணும், நீ வேலைக்கு போ, இந்தா நீ வேலைக்கு போகிறதுக்கு உனக்கு என்ன இடையூறாக இருக்குது, உனக்கு நீ பஸ்ஸில் ஏறி போனால் அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகுது, பஸ்ஸில் உன்னால் போக முடியல, ஒரு ஸ்பீடாக ஒரு இடத்துக்கு போக முடியல, ஒரு வேலையும் முடிச்சுட்டு பஸ்ஸுலேயும் காத்துக்கிட்டு நீ போக வேண்டிய ஒரு சூழலாக இருக்குது, இந்தா வச்சுக்கோ பைக்கு, அதில் நான் முக்கால்வாசி பணத்தை எடுத்துக்கிறேன், அவ்வளோ நான் முடிஞ்சு போச்சு. ஸோ இருந்து தேடி தேடி செஞ்சாங்க. அதெல்லாம் திருப்பி வரப்போகுது. மக்கள் வந்து உண்மையிலே வந்து சந்தோஷப்படுறாங்க. இது என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க, பார்க்கவும் போகிறாங்க. ரைட்டுங்களா? அது போக இன்னும் பல திட்டம்